Swayam Prabha. Digital India. Educated India. இப்பொழுது நாம் நிரூபணம் செய்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்களை வைத்துக்கொண்டு மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம். P0 of x is equal to 1, P1 of x is equal to x என்பதை பயன்படுத்தி P2, P3 என்பதை கண்டுபிடிக்கவும் என்று நாம் முன்பே கூறினோம். இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நிரூபணம் செய்த உடனேயே நாம் கூறினோம், இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் ஹையர் டிகிரி லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் ஆஃப் லோவர் டிகிரிகள் மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது, தொடர்பு கொண்டிருக்கிறது என்று. அதனால் அதை உபயோகப்படுத்தலாம். n+1 into Pn+1 of x minus 2n+1 into x into Pn of x plus n into Pn-1 of x is equal to 0 என்பதுதான் நாம் நிரூபணம் செய்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இதிலிருந்து Pn+1 of x என்பது என்ன என்று எழுதலாம். நமக்கு P0 P1 என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் n is equal to 1 என்று எடுத்துக்கொண்டால் இது 2 into 1 plus 1, அதாவது 3 divided by 2 x into P1 of x minus 1 by 2 P0 of x is equal to P2 of x என்று உடனேயே P2 of x ஐ கொடுத்துவிடும். அதனால் P2 of x is equal to 3 by 2 x into x minus half P0 is 1, that is equal to half of 3x square minus 1 என்று P2 of x கொடுக்கிறது. n is equal to 2 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு P3 of x என்பது 5 by 3 into x into P2 minus 2 by 3 into P1 of x என்பதாகும். P2 of x இப்பொழுதுதான் கண்டுபிடித்தோம், half of 3x square minus 1 என்று. அதை உபயோகித்தால் சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு அது x by 6 into 15x square minus 9 என்பதை கொடுக்கிறது. அதை நாம் half of x into 5x square minus 3 அல்லது half of 5x cubed minus 3x என்று எழுதலாம். இது P3 of x என்பது நமக்கு முன்பே தெரியும். ஆனால் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை கொண்டு P3 of x என்ன என்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். இதே போல் நம்மால் P4 of x, P5 of x என்று ஹையர் டிகிரி லெஜெண்டர் பாலினாமியல்ஸ்களை லோவர் டிகிரி லெஜெண்டர் பாலினாமியல்ஸ்களின் உபயோகத்தை கொண்டு எழுத முடியும். அடுத்தது Pn of alpha is equal to 0 என்றால் Pn-1 of alpha மற்றும் Pn+1 of alpha என்பது எதிர்மறை அறிகுறிகள் என்று காண்பிக்கவும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது Pn of alpha is equal to 0 என்றால் Pn-1 of alpha and Pn+1 of alpha are of opposite signs என்று நாம் நிரூபணம் செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது n+1 into Pn+1 of x is equal to 2n+1 of x into Pn of x minus n into Pn-1 of x என்று லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிஃபரண்ட் டிகிரீஸ்க்கு இடையே உள்ள ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகிக்கலாம். அதில் x is equal to alpha என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது n+1 into Pn+1 of alpha is equal to 2n+1 into x into Pn of alpha minus n into Pn-1 of alpha என்று கிடைக்கும். ஆனால் நமக்கு Pn of alpha equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டேர்ம் 0 ஆகிவிடும். இதிலிருந்து n+1 into Pn+1 of alpha is equal to minus n into Pn-1 of alpha என்பதாகும். அதனால் Pn+1 of alpha is equal to minus n by n+1 multiplied by Pn-1 of alpha என்பது கிடைக்கிறது. அதனால் n+1 என்பது எல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். எனவே Pn+1 equal to minus n by n+1 into Pn-1 of alpha என்ற உறவு நமக்கு
நமக்கு கூறுகிறது pn plus 1 of alpha pn minus 1 of alpha என்பது ஆப்போசிட் சைன்ஸில் இருக்கும் என்பதை. அதனால் pn plus 1 of alpha and pn minus 1 of alpha என்பவை எதிர்மறை அறிகுறிகள். they are of opposite signs என்பது நிரூபணம் ஆகிறது. இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்களை கொண்டு சில இன்டெக்ரல்ஸ் இன்வால்விங் லெஜெண்டர் பாலினாமியல்ஸை எளிமையாக இன்டகிரேட் செய்ய முடியும். அதை விளக்குவதற்காக சில உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக இன்டெக்ரல் -1 to 1 x square pn minus 1 of x into pn plus 1 of x dx is equal to 2n into n plus 1 by 2n minus 1 into 2n plus 1 into 2n plus 3 என்பதை நிரூபணம் செய்ய சொல்லியிருக்கிறது. அதனால் நாம் n plus 1 into pn plus 1 x is equal to 2n plus 1 into x pn of x minus n into pn minus 1 of x என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகிக்கலாம். இதை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் கொடுக்கப்பட்டுள்ள இன்டெக்ரலில் உள்ள இன்டெக்ரண்ட் pn plus 1 of x என்ற லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n plus 1 கொண்டிருக்கிறது. ஆர்த்தாகனல் ப்ராப்பர்ட்டி உபயோகிக்க வேண்டும் என்றால் நமக்கு லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் தான் இன்டெக்ரலில் இருக்க வேண்டும். அதனால் நாம் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதில் n-ஐ n-1 என்று மாற்றம் செய்யலாம். அப்பொழுது நமக்கு n pn of x is equal to 2 into n minus 1 plus 1 into x into pn minus 1 of x minus n minus 1 into pn minus 2 of x என்று கிடைக்கும். அதனால் x times pn minus 1 of x என்ன என்பதை எழுத முடியும். அது 1 by 2n minus 1 into n pn of x plus n minus 1 pn minus 2 of x என்று கிடைக்கும். இப்பொழுது 1 என்பதில் n-ஐ n plus 1 ஆக மாற்றலாம். அப்பொழுது நமக்கு n plus 2 into pn plus 2 of x is equal to 2n plus 3 into x into pn plus 1 of x minus n plus 1 into pn of x என்பதாக கிடைக்கும். அதனால் x times pn plus 1 of x is equal to 1 by 2n plus 3 into n plus 2 into pn plus 2 of x plus n plus 1 into pn of x என்பது கிடைக்கும். ஏன் இவ்வாறு செய்தோம்? இங்கு இன்டெக்ரண்டில் x square pn minus 1 of x into pn plus 1 of x என்று இருக்கிறது. அதனால் நாம் x into pn minus 1 of x into x into pn plus 1 of x என்று இந்த இன்டெக்ரண்டை எழுதி கொண்டோம். அதனால் x pn minus 1 of x என்ன என்பதை 2 விளக்குகிறது. அதேபோல் x pn plus 1 of x என்ன என்பதை 3 விளக்குகிறது. நமக்கு x square pn minus 1 of x into pn plus 1 of x என்பது x into pn minus 1 of x into x into pn plus 1 of x என்பது கொடுக்கும். அதனால் 2, 3 உள்ள வலது புறத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை செய்தால் நமக்கு இன்டெக்ரண்ட் என்ன என்று தெரிந்துவிடும். எனவே அவ்வாறு பெருக்கினால் நமக்கு வலது புறத்தில் இருந்து x square pn minus 1 of x into pn plus 1 of x is equal to 1 by 2n minus 1 into 2n plus 3 into n into n plus 2 into pn plus 2 plus n into n plus 1 into pn square plus n minus 1 into n plus 2 into pn minus 2 into pn plus 2 plus n minus 1 into n plus 1 into pn minus 2 into pn என்பது கிடைக்கிறது. இது நமக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். ஏனெனில் ஒவ்வொரு டேர்மிலும் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் அல்லது சேம் டிகிரி இருக்கிறது. இப்பொழுது இதை இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x between -1 and 1 செய்தால் நமக்கு இன்டெக்ரல் -1 to 1 x square pn minus 1 of x pn plus 1 of x dx is equal to integral of the right hand side with respect to x between -1 and 1 என்று வரும். அதில் ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெஜெண்டர் பாலினாமியல்ஸை உபயோகிக்கலாம்.
அப்பொழுது முதல் டேர்ம் pn of x into pn plus 2 of x என்று இருப்பதால் பூஜ்யமாகும். மூன்றாவது டேர்ம் pn minus 2 of x pn plus 2 of x என்பது இன்டகிரண்டில் இருப்பதால் அதுவும் பூஜ்யமாகும். நான்காவது டேர்மும் pn minus 2 of x into pn of x என்று இருப்பதால் பூஜ்யமாகும். இந்த இரண்டாவது டேர்மை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு n into n plus 1 into integral minus 1 to 1 pn square of x dx என்பதாக இருக்கிறது. இது 2 divided by 2n plus 1 என்ற மதிப்பை கொண்டிருக்கிறது. எனவே integral minus 1 to 1 x square pn minus 1 of x into pn plus 1 of x dx என்பது 1 by 2n minus 1 into 2n plus 3 into n plus 1 into 2 by 2n plus 1 என்பதாகும். இதை சிம்பிளிஃபை செய்து எழுதினால் நமக்கு 2n into n plus 1 by 2n minus 1 into 2n plus 1 into 2n plus 3 என்று கிடைக்கிறது. அதுதான் இந்த இன்டகிரலின் மதிப்பு என்று இந்த இன்டகிரலை நம்மால் இவாலுவேட் செய்ய முடிகிறது. இதற்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் மிகவும் உதவிகரமாக இருந்தன. அடுத்ததாக integral minus 1 to 1 x into pn square என்பதன் மதிப்பு என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் n plus 1 into pn plus 1 of x is equal to 2n plus 1 into x into pn of x minus n into pn minus 1 of x என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் நமக்கு integration between minus 1 to 1 x pn square of x into dx என்பதில் உள்ளதை லெஜெண்டர் பாலினாமியல்கள் மூலமாக எழுத முடிந்தால் இன்டகிரேஷன் செய்வது எளிதாக இருக்கும். ஏனெனில் நம்மால் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெஜெண்டர் பாலினாமியல்ஸை உபயோகிக்க முடியும். எனவே x into pn of x என்பதை இதிலிருந்து கண்டுபிடித்து எழுதலாம். அதனால் தான் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொண்டோம். எனவே integral minus 1 to 1 x pn square of x dx என்பதை integral minus 1 to 1 x pn into pn dx என்று எழுத முடியும். அதனால் நமக்கு வலது கை புறத்தில் 1 by 2n plus 1 into integral minus 1 to 1 x pn of x என்பது நம்ம எழுதியிருக்கிறோம். இதை நாம் pn of x ஆல் பெருக்கி அதை இன்டகிரண்டாக எழுத வேண்டும். அப்பொழுது நமக்கு n plus 1 into pn plus 1 of x plus n into pn minus 1 into pn of x integrated with respect to x என்று கிடைக்கும். பார்த்தால் pn plus 1 என்று லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டிகிரீஸ் இருக்கிறது. அது இன்டகிரேஷன் பிட்வீன் minus 1 to 1 with respect to x. எனவே ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி மூலம் இது பூஜ்யம் என்பது தெரியும். அதே போல் அடுத்த டேர்மில் pn minus 1 of x என்றிருக்கிறது. திரும்பவும் integral minus 1 to 1 pn minus 1 of x dx 0 என்பது ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி மூலம் தெரிகிறது. எனவே integral minus 1 to 1 x into pn square of x dx is equal to 0 என்று உடனடியாக சொல்லிவிடலாம். இதையெல்லாம் உபயோகிக்காமலேயே உடனேயே integral x pn square of x between minus 1 and 1 equal to 0 என்பதை சொல்லிவிட முடியும். ஏனெனில் pn square of x என்பது ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் x. அது x-ஐ மல்டிப்ளை செய்யும் பொழுது இன்டகிரண்ட் ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப் x ஆக இருக்கிறது. அது இன்டகிரேஷன் பிட்வீன் minus 1 to 1 with respect to x செய்தால் அதன் மதிப்பு 0 என்பதாகும். எனவே ஒன்றையுமே உபயோகிக்காமல் pn square of x என்பது ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் x என்ற லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n when squared அந்த பண்பை உபயோகப்படுத்தியும் நாம் இந்த இன்டகிரலின் மதிப்பு 0 என்று கூறலாம். அல்லது நாம் செய்தபடி ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகித்து 0 என்று இதன் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக நாம் integral minus 1 to 1 x square pn square of x dx என்பது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். x square pn square of x என்பதை நாம் x pn of x என்பது என்ன என்று எழுதியிருக்கிறோம். அதை ஸ்கொயர் செய்தால் நமக்கு x square pn square கிடைக்கும். அது நமக்கு 1 by 2n plus 1 the whole square
into n plus 1 the whole square pn plus 1 the whole square plus n square pn minus 1 the whole square plus 2 into n plus 1 into pn plus 1 into pn minus 1 என்பதாக கிடைக்கும். இப்பொழுது integral minus 1 to 1 x square pn square of dx என்பது என்ன என்று பார்த்தால், இந்த pn minus 1 of x into pn plus 1 of x இருக்கின்ற இந்த டேர்மை with respect to x between minus 1 and 1 பண்ணால் பூஜ்யமாகும். ஏனெனில் ஆர்த்தாகனல் ப்ராப்பர்ட்டி அதைத்தான் கூறுகிறது. அதுவே இந்த ரெண்டு டேர்ம்களும் பூஜ்யம் அல்லாத மதிப்புகளை கொண்டுள்ளன. அதிலிருந்து அவை என்ன என்று கண்டுபிடித்து இந்த இன்டெக்ரலை எவாலுவேட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு 1 by 2n plus 1 the whole square into n plus 1 the whole square into integral minus 1 to 1 pn plus 1 square dx என்று இருக்கிறது. அதனால் அதன் மதிப்பு 2 divided by 2 into n plus 1 plus 1. அதேபோல் அடுத்த டேர்ம் n square into 2 divided by 2 into n minus 1 plus 1 என்று வரும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு இந்த இன்டெக்ரல் minus 1 to 1 x square pn square of x dx என்ன என்பது கிடைக்கும். அடுத்ததாக நாம் இன்டெக்ரல் minus 1 to 1 x pn into pn dash of x dx என்ன என்று இவாலுவேட் செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை உபயோகிக்கலாம். அதாவது இந்த இன்டெக்ரலை நாம் u into dv என்பதாக எழுதினால் இன்டகிரேஷன் பார்ட்ஸை உபயோகிக்க முடியும். அதனால் xpn என்பதை u என்று எடுத்துக்கொள்ளலாம். pn dash of x dx என்பது dv என்று எடுத்தால் v என்பது pn of x என்பதாக வரும். எனவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் உபயோகித்தால் நமக்கு x pn into pn between minus 1 and 1 minus integral pn into derivative of x pn, அதாவது x pn dashed plus pn integrated with respect to x என்று கிடைக்கும். இந்த முதல் டேர்ம் between minus 1 and 1 என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அப்பர் லிமிட் 1 இல் அது 1 into pn of 1 into pn of 1 minus lower limit 1 இல் minus 1 into pn of minus 1 into pn of minus 1 என்பதாகும். minus integral minus 1 to 1 x into pn dashed with respect to x minus integral minus 1 to 1 pn square of x dx என்று எழுதலாம். இப்பொழுது pn of 1 equal to 1, pn of minus 1 is minus 1 என்று எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு டேர்ம்களின் மதிப்பையும் எழுத முடியும். minus integral minus 1 to 1 x pn dashed into dx என்று இருக்கிறது. அதே இன்டெக்ரல் தான் இடது புறத்திலும் இருக்கிறது. எனவே இந்த இரண்டு இன்டெக்ரலையும் நாம் கம்பைன் செய்தால் நமக்கு twice integral minus 1 to 1 x pn dashed dx is equal to 2 minus 2 by 2n plus 1 என்று கிடைக்கிறது. ஏனெனில் நம்மிடம் integral minus 1 to 1 pn square of x dx என்பது இருக்கிறது. அதன் மதிப்பு minus 2 by 2n plus 1 என்பதாகும். எனவே இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு minus 1 to 1 x pn dashed of x dx is equal to 1 minus 1 by 2n plus 1 என்பதாக கிடைக்கிறது. அதாவது integral minus 1 to 1 x pn dashed of x dx is equal to 2n by 2n plus 1 என்று ஆகிறது. அடுத்ததாக integral minus 1 to 1 x pn of x pn minus 1 of x dx is equal to 2n by 4n square minus 1 என்பதாக காண்பிக்க வேண்டும். அதனால் மறுபடியும் நாம் n plus 1 into pn plus 1 of x is equal to 2n plus 1 into x pn of x minus n pn minus 1 of x என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் இன்டெக்ரண்டில் x pn of x என்று இருக்கிறது. அது என்ன என்று இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் இருந்து எழுத முடியும். அதை உபயோகித்து x pn of x is equal to 1 by 2n plus 1 into n plus 1 pn plus 1 of x plus n pn minus 1 of x என்று எழுதலாம். இப்பொழுது அதை
Pn-1 of x ஆல் மல்டிப்ளை செய்து பின்னர் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பிட்வீன் -1 and 1 செய்தால் நமக்கு வலது கை புறத்தில் 1/2n plus 1 into integral -1 to 1 n plus 1 into pn plus 1 into pn minus 1 integrated with respect to x plus integral -1 to 1 n into pn minus 1 of x into pn minus 1 of x dx என்பது கிடைக்கும். முதல் டேர்ம் ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி உபயோகித்தால் பூஜ்யமாகிவிடும். இரண்டாவது டேர்ம் n into 2/2 times n minus 1 plus 1 என்று வரும். ஏனெனில் அதில் pn minus 1 square of x dx integrated with respect to x between -1 to 1 என்பதாக இருக்கிறது. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு இதன் மதிப்பு 2n/4n square minus 1 என்று வருகிறது. இதைத்தான் காண்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் integral -1 to 1 x square minus 1 into pn plus 1 of x into pn dashed of x dx is equal to 2n into n plus 1 by 2n plus 1 into 2n plus 3 என்று காண்பிக்க வேண்டும். இங்கு இன்டகிரண்டில் x square minus 1 into pn dashed of x என்பது இருப்பதால் இவ்வாறாக உள்ள ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகித்தால் நம்மால் இன்டகிரலை எளிமையாக இவாலுவேட் செய்ய முடியும். நமக்கு அவ்வாறான ரெக்கரன்ஸ் ரிலேஷன் தெரியும். அது 1 minus x square into pn dashed is equal to n into pn minus 1 minus x into pn என்பதாகும். இதை இங்கு உபயோகிக்கலாம். அப்பொழுது நமக்கு minus integral -1 to 1 1 minus x square pn plus 1 into pn dashed of x is equal to integral -1 to 1 minus n into pn minus 1 into pn plus 1 plus n into x into pn plus 1 into dx என்பதாக கிடைக்கும். முதல் இன்டகிரல் 0 ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தால், இரண்டாவது இன்டகிரல் plus integral -1 to 1 n into pn plus 1 into x into pn dx. அதனால் நாம் இப்பொழுது xpn of x என்ன என்பதை கண்டுபிடித்து லெஜெண்டர் பாலினாமியல் மூலமாக தொடர்புபடுத்தி அதற்கு சப்ஸ்டிடியூட் செய்யலாம். நமக்கு தெரியும் n plus 1 into pn plus 1 is 2n plus 1 xpn minus n pn minus 1 என்று. அதனால் xpn என்பது என்ன என்று கண்டுபிடித்து இந்த இன்டகிரலில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு n into integral -1 to 1 pn plus 1 into 1/2n plus 1 into n plus 1 into pn plus 1 plus n into pn minus 1 integrated with respect to x between -1 and 1 என்று கிடைக்கும். இப்பொழுது முதல் டேர்மில் pn plus 1 square என்று இருக்கிறது. இரண்டாவது டேர்ம் pn plus 1 into pn minus 1 என்று இருக்கிறது. அதனால் இன்டகிரேஷன் between -1 to 1 pn plus 1 into pn minus 1 with respect to x ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி மூலம் பூஜ்யமாகும். அதனால் நமக்கு n into n plus 1 by 2n plus 1 into integral -1 to 1 pn plus 1 square dx plus 0 என்று கிடைக்கிறது. இந்த integral -1 to 1 pn plus 1 square dx என்பது 2 divided by 2 into n plus 1 plus 1. இப்பொழுது இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு 2n into n plus 1 by 2n plus 1 into 2n plus 3 என்று கிடைக்கிறது. அதைத்தான் நாம் காண்பிக்க வேண்டும். இவ்வாறாக ரெக்கரன்ஸ் ரிலேஷன்களை உபயோகித்து நம்மால் இந்த இன்டகிரலின் மதிப்பு என்ன என்று கண்டுபிடிக்க இயலுகிறது. அடுத்ததாக find the general solution of this differential equation. அதாவது 1 minus x square y double prime minus 2xy prime equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்த்தால் இதில் அந்த n into n plus 1 into y என்ற டேர்ம் இருந்தால் அது லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n என்பதாகும். அந்த டேர்ம் இதில் இல்லை. அதனால் n is equal to 0 என்பதாகும். அதிலிருந்து நாம் இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 0 of the Legendre
டைப் என்பது புரிகின்றது. எனவே இதனுடைய தீர்வு என்ன, பொது தீர்வு என்ன என்று நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த இரண்டு டேர்மையும் கம்பைன் செய்து எழுதினால் நமக்கு d by dx of 1 minus x square into y prime equal to 0 என்று வரும். அதாவது 1 minus x square into y prime is equal to a constant. அல்லது y prime is equal to c1 divided by 1 minus x square. இதிலிருந்து y is equal to integral c1 by 1 minus x square dx plus another constant c2 என்பது கிடைக்கும். Integral dx by 1 minus x square என்பது half log 1 plus x by 1 minus x. எனவே y is equal to c1 into half log 1 plus x by 1 minus x plus c2 என்று கிடைக்கிறது. அதாவது y is equal to c1 by 2 into log 1 plus x by 1 minus x plus c2 into p naught of x என்று எழுதலாம். ஏனெனில் இங்கு நமக்கு c2 into 1 என்பதாக இருக்கிறது. அந்த 1 என்பதை நாம் p naught of x என்பதால் மாற்றலாம். எனவே நமக்கு c1 c2 என்ற இரண்டு தன்னிச்சையான மாறிலிகளை உள்ளடக்கிய ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. எனவே அது ஒரு பொது தீர்வு. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. எனவே இதன் பொது தீர்வில் இரண்டு தன்னிச்சையான மாறிலிகள் இருக்க வேண்டும். அது இங்கு c1 c2 என்று இருக்கிறது. எனவே y is equal to c1 y1 of x plus c2 y2 of x என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்பது தெரிகிறது. அதில் y1 of x என்பது half log 1 plus x by 1 minus x, y2 of x is equal to 1, அது p naught of x என்று இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் லெஜெண்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 0 என்பதன் ஒரு தீர்வு p naught of x, அதன் நேரியல் சார்பற்ற இரண்டாவது தீர்வு half log 1 plus x by 1 minus x. எனவே அவற்றின் நேரியல் கலவை இதன் பொது தீர்வாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக integral -1 to 1 x into p2 square of x the whole dashed dx என்ன என்று கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை உபயோகிக்கலாம். அப்பொழுது நமக்கு x into p2 square of x between -1 and 1 minus integral -1 to 1 p2 square of x into derivative of x which is 1 integrated with respect to x என்பது கிடைக்கும். இந்த டேர்மில் அப்பர் லிமிட்டில் 1 into p2 of 1 the whole square minus lower லிமிட்டில் -1 into p2 of -1 the whole square என்று கிடைக்கும். அடுத்த டேர்ம் integral -1 to 1 p2 square of x dx என்று இருக்கிறது. எனவே அதனுடைய மதிப்பு 2 by 2 into 2 plus 1, அதாவது 2 by 5 என்பதாக கிடைக்கும். எனவே இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு 8 by 5 என்று இந்த இன்டகிரலின் மதிப்பு கிடைக்கிறது. அல்லது p2 of x is equal to half of 3x square minus 1 என்று எடுத்துக்கொண்டு p2 ஸ்கொயர் கண்டுபிடித்து அதனுடைய டெரிவேட்டிவ் கண்டுபிடித்து பின்னர் x ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த இன்டகிரண்டை வித் ரெஸ்பெக்ட் டு x between -1 and 1 என்பதாகவும் நாம் இந்த இன்டகிரலை எவாலுவேட் செய்யலாம். அப்படி செய்தாலும் நமக்கு 8 by 5 என்ற மதிப்பு தான் கிடைக்கும். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம்.